நம்ம இந்தியாவோட செஸ் பிளேயர் தமிழ்நாடோட சொத்து பிரக்யானந்தா வந்து இப்போ புது அச்சீவ்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. அதை பற்றி பார்ப்போம். இந்த ஜனவரி மந்த் 13 to 28 வேர்ல்டுலே டாடா ஸ்டீல் செஸ் காம்படிஷன் நடந்துட்டு வருது. நெதர்லாண்டில் தான் நடக்குது. இது வந்து வருஷம் வருஷம் நடக்கிற செஸ் காம்படிஷன். இப்போ வந்து 86th எடிஷன் போயிட்டு இருக்கு. இந்த டோர்னமெண்ட் பார்த்தோன்னா 1938லே ஸ்டார்ட் ஆனது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டோர்னமெண்ட்டோட பேர் வந்து ஹூங்குவன் டோர்னமெண்ட்னு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1999ல் பேர் மாற்றி காரஸ் செஸ் டோர்னமெண்ட்னு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக 2007ல் தான் டாடா ஸ்டீல் செஸ் டோர்னமெண்ட்னே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தா 2 கேட்டகரி பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் பார்த்தோன்னா மாஸ்டர்ஸ், இந்த செஸ் மாஸ்டர்ஸ்னு இருக்கவங்களாம் அந்த டோர்னமெண்ட் விளையாடுவாங்க. மற்றவங்களாம் பார்த்தோன்னா சேலஞ்சர்ஸ்ன்ற டோர்னமெண்ட் தான் விளையாடுவாங்க. ஸோ ஒரு டோர்னமெண்ட்டில் பார்த்தா மொத்தம் 14 பேர் விளையாடுவாங்க. ஸோ 2 காம்படிஷன்லேயே பார்த்தா மொத்தம் 13 ரவுண்டு நடக்கும். ஆக்சுவலாக இந்த செஸ்ன்றதே ஒரு பயங்கரமான கேம் தான். ஃபுல்லாக இது மைண்ட் கேம் மட்டும் தான் விளையாட முடியும். ஏன்னா மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஆப்போனன்ட் என்ன மூவ் ஆட போகிறாங்க நம்ம கெஸ் பண்ணாதான் அடுத்த மூவ் ஆட முடியும். இந்த செஸ்ஸை கண்டுபிடிச்சதே பார்த்தா இந்த 19th செஞ்சுரியில் தான். ஸோ அப்போ வந்து ஒரு ராஜாக்கு வந்து இந்த போர் போயிட்டு மற்ற ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதாவது ஒரு விளையாட்டு கண்டுபிடிங்கன்னு அவங்க மந்திரி சபையில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆளுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது எதுவுமே அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு மந்திரி தான் வந்து இந்த செஸ்ன்ற ஒரு ஐடியாவே கொண்டு வந்தார். நமக்கே தெரியும் செஸ்ஸில் பார்த்தோன்னா 2 பிளேயர் மட்டும் தான் விளையாட முடியும். ஒருத்தங்களுக்கு ஒயிட்டு, ஒருத்தவங்களுக்கு பிளாக்கு. அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக அந்த ராஜா செட்டப் தான். ராஜா, ராணி, மந்திரி, யானை, குதிரை, அப்புறம் இந்த சிப்பாய், இந்த மாதிரி கான்செப்டில் தான் இருக்கும். ஸோ அது விளையாட ஆரம்பிச்சோடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது வந்து அவருக்கு ஒரு ரியல் லைஃப் கேமாகவே இருந்தது. நார்மலாக பார்த்தா ராஜானாலே போருக்கு தான் போவாங்க. ஸோ இந்த டாக்டிக்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஸோ இந்த கேமை கண்டுபிடிச்சோடனே ராஜாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டு அந்த மந்திரி கிட்ட கேட்டிருக்காரு, உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தரேன்னதுக்கு அந்த மந்திரி சொன்னார், நான் என்ன கேட்டாலும் தருவீங்களான்னா, ராஜானாலே நீ என்ன வேணா கேளு உனக்கு தரேன்னு. அவர் எதுவும் பெருசாக கேட்கல. அவர் என்ன கேட்டார்னா, அந்த செஸ் போர்டில் ஃபர்ஸ்ட் இருக்க பாக்ஸ்க்கு எனக்கு ஒரு அரிசியும், ரெண்டாவது இருக்க பாக்ஸ்க்கு அது அப்படியே டபுளா, இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்கு ஒன்றுனா ரெண்டாவது பாக்ஸ்க்கு 2, மூணாவது பாக்ஸ்க்கு இந்த 2ஓட 2 4 8 அந்த மாதிரி கவுண்டிங்கில் கேட்டார். இதுக்கு என்ன என்னடா இவன் முட்டாள்தனமாக இப்படி கேட்டிருக்கான், சரி அதுக்கு என்ன எடுத்துக்கோன்னு சொல்லி அவங்க ஒரு பாக்ஸாக அடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மொத்தம் செஸ்ஸில் பார்த்தா 64 பாக்ஸ் இருக்கும். 32 பாக்ஸ்க்கே பார்த்தா 2 பில்லியன் அரிசி கிட்ட தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, ராஜா அவர் கேட்டபடி மொத்த பாக்ஸையும் ஃபில் பண்ணால் இந்த உலகத்திலே நமக்கு அரிசி இருக்காதுன்னு தான் அவரே ஷாக் ஆகிட்டார். என்னடா இது இவ்வளோ வில்லங்கமாக கேட்டிருக்காருன்னு. இந்த கதை வந்து ரொம்ப ஃபேமஸ். இதுதான் வந்து அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்னுவாங்க, இந்த ஸ்னோபால் எஃபெக்ட்னு. இப்போ நம்ம மலை மேலேருந்து ஒரு சின்ன பனிக்கட்டியை உருட்டி விட்டோன்னா கீழே வரும்போது ஒரு பெரிய பனிக்கட்டியாக வரும். இது 8th wonder ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. இது பயங்கரமாக பிஸ்னஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் தான் சொல்லுவாங்க 1 lakh வந்து 9 times டபுள் பண்ணால் வந்து 1,28,00,000 கிட்ட வந்துடும். இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் என்னன்னா, செஸ்ஸு வந்து பயங்கரமான பிரெயினுக்கு வேலை கொடுக்குற கேமு. இப்போ அந்த செஸ் பிளேயர்லாம் பார்த்தோன்னா எல்லாருமே ஒல்லியாக இருப்பாங்க. அது என்ன காரணம்னா பயங்கரமாக வந்து கேலரிஸ் எடுக்கும். இப்போ ஒரு டாப் லெவல் செஸ் பிளேயர் வந்து விளாடும் போது 6000 கேலரிஸ் வரைக்கும் பேர்ன் ஆகுன்னுவாங்க. நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிட்றது 2000 கேலரிஸ் தான் சாப்பிடுவோம். அப்போ 6000 கேலரிஸ் பேர்ன் ஆகும்னா அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோ. அதனால தான் எல்லா செஸ் பிளேயரும் ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, நான் எதுவுமே பண்ணாமல் தான் இருந்தேன் ஆனால் பயங்கரமாக பசி எடுக்குது ஏன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம சும்மா உட்காந்தனால நம்ம பிரெயின் வேலை செய்யுதில்ல, அது வந்து கேலரிஸ் எடுக்க தான் செய்யும். அதனால தான் பசி எடுக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் பிரக்யானந்தா மொத்தம் 3 ரவுண்டு ஆடி இருக்காரு. 3 ரவுண்ட்லையுமே ட்ரா தான் ஆயிருக்காரு. ஸோ இந்த 4th ரவுண்டில் தான் பார்த்தா வேர்ல்டு சாம்பியனோட ஒரு மேட்ச் நடந்துருக்கு. டிங் லிரின்னு சைனா சேர்ந்தவர். ஸோ அவர் கூட மேட்ச் நடக்கும்போது அவரை வந்து இவர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வின் பண்ணனால நார்மலாக செஸ் பிளேயருக்குலாம் ஒரு ரேட்டிங்ஸ் இருக்கு, FIDEன்னு. ஸோ அந்த ரேட்டிங்ஸை வச்சு தான் இந்த செஸ் பிளேயர்ஸை வந்து ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரவுண்டை வின் பண்ணனால பிரக்யானந்தாக்கு 2748.3 பாயிண்ட்ஸ் அதிகமானனால நம்மளோட வேர்ல்டு செஸ் சாம்பியன் விஸ்வநாத் ஆனந்த 0.3ல வின் பண்ணனால இப்போ அவர் தான் அஃபீஷியலாக இந்தியாவோட நம்பர் 1 செஸ் பிளேயர். ஸோ இந்த நியூஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்தனால அவருக்கு வந்து மொத்த பேரும் இந்த எக்ஸில் வந்து விஷஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சச்சின்லேருந்து விஸ்வநாத் ஆனந்த், ஸ்டாலின், அந்த மாதிரி எல்லா பெரிய ஆளுமே அவருக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் 28th ஜனவரி முடிஞ்சிடும். அவர் முடிச்சுட்டு திரும்பி சென்னைக்கு வரும்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெல்கம் வந்து சென்னையில் வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா நார்மலாக தெரியும் அவர் வந்து சின்ன 5 வயசுலேருந்தே செஸ் ஆடுற ஒரு பிளேயர். அவர் தான் வந்து 10 வயசுல யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் பிளேயர் ஆனார். அது இல்லாமல் 12 வயசுல கிராண்ட் மாஸ்டரே ஆனார். 2022ல் ஸ்போர்ட்ஸோட ஹையஸ்ட் ஹானரி அவார்டான அர்ஜுனா அவார்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட சிஸ்டர் வைஷாலி
ரமேஷ் பாபுவும் வந்து ஒரு செஸ் பிளேயர். ஸோ அவங்க இப்போ 2024 ரீசெண்டாக அவங்களுக்கும் அர்ஜுனா அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் உலகத்திலே பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் டியோவில் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வச்சிருக்கவங்க. ஸோ இந்த பிரக்யானந்தாவோட அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு டாப் ஸ்கேலில் போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் செஸ் வேர்ல்ட் கப் நடந்தப்போ கூட அவர் தான் வந்து ரன்னர் அப் வின் பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி செஸ்ன்றது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேம், நம்ம பிரெயினுக்கு வந்து ரொம்ப நல்லது. நான் இப்போலாம் வந்து டெய்லியும் காலைல செஸ் ஆடிட்டு இருக்கேன். அவனா ஏஐ கூட தான் விளையாடுவேன். என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம டெய்லியும் செஸ் விளையாடுறது மூலிமா நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து பயங்கரமாக வளரும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோன்னா அது ஃபியூச்சரில் என்ன மாதிரி பிரச்சனை வரும் அதெல்லாம் இப்போயே நம்ம யோசிப்போம். அதுக்கு வந்து செஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்துக்கு வந்து செஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம மெமரி பவர் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஃபோக்கஸ் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து க்ரியேட்டிவிட்டி வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பிளானிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும். இந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகுன்றாங்க. நான் எப்பவுமே நம்ம செஸ் விளாடும்போது பார்த்துருப்போம், பயங்கர உஷாராக இருப்போம். இது வைக்க முடியாது, அங்கே அடிப்பானா இங்கே அடிப்பான்னு பார்த்துட்டு வைப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து செஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஆடியன்ஸ்க்கு நான் தான் சொல்லுவேன், டெய்லி மார்னிங் காலைல எழுந்துச்சோன்னே ஒரு செஸ் கேம் ஆடுங்க, உங்கள் லைஃபுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டோர்னமெண்ட் லிஸ்ட்டில் பார்த்தா மொத்தம் 14 பிளேயர்ஸ். அதில் இப்போ அவர் வந்து டாப் 3rd பிளேஸில் இருக்காரு. ஸோ இந்த டோர்னமெண்ட் இன்னும் டைம் இருக்குது, 28 வரைக்கும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட்லலாம் அவர் எப்படி வின் பண்ணி எந்த பிளேஸில் வராருன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தார்னா அவர் வந்து இந்தியாக்கே பெருமை. ஸோ எல்லாரும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் எந்த பிளேஸில் இந்த டோர்னமெண்ட்டை முடிக்கிறாருன்னு.